தேவகீர்த்தி அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட நூலுங்க. தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப பழைய நூலுங்க. அந்த நூலில் பல பெரிய விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்குங்க. குறிப்பாக ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பல ஜோதிட நூல்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நூல்லையும் அது பற்றி பேசப்பட்டிருக்குங்க. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ராஜயோகம் வரணும், அவங்க பெரிய அளவில் தனவந்தனாக வாழுறது, பெரிய பொறுப்புகள் பதவிகள் இருக்கிறது, இது மாதிரி அனைத்து சௌபாக்கியங்களையும் உடையவங்களாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னத்திலிருந்து, அதாவது 1, 2, 10, 11 இந்த வீடுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடுகளுக்கு உரிய கிரகங்கள் அந்தந்த வீடுகள்லேயே அதெல்லாம் உட்கார்ந்துருக்கணும். இப்போ லக்னாதிபதி அப்படின்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கணும். தனாதிபதி 2ஆம் இடத்துக்குரியவர்னா அவர் 2ஆம் இடத்திலே இருக்கணும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதினா ஜீவனஸ்தானமாகிய 10லேயே அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கணும். 11ஆவது வீட்டுக்குரிய கிரகமாகிய அந்த கிரகமும் அவர் வீட்டிலே இருக்கணும். இப்படி 1, 2, 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அவரவர்கள் வீடுகளிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பார். அவருக்கு சொர்ணம் சேரும், அதாவது தங்கம் எல்லாமே சர்வசாதாரணமாக சேரும். எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கா, நிச்சயமாக அவங்க தனவந்தனாக வாழ்ந்து காட்டுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சேனாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போது பொருள்பட வாழ்தல் அது ஒரு சிலருக்கெல்லாம் இப்போ எளிதாக கிடச்சிருச்சு. ஆனால் புகழ்பட வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சிலர்கிட்டலாம் பெரிய இதெல்லாம் இருக்கும், செல்வம் கொட்டி கிடக்கும், ஆனால் பதவி கிடைக்காது. சிலர்லாம் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறைச்சி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அதில் இடம் இல்லைன்னா அவங்களால அரசியலில் பெருசாக ஜெயிச்சு மிளிர முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் அதான் இந்த சேனாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அந்த மாதிரி சேனாதிபதி யோகம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது எல்லா கிரகங்களும் லக்னத்திலிருந்து இருக்கணுங்க. அதாவது 1, 2, 4, 10, 11 லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கணும். 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கணும். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4லே இருக்கணும். 10க்குரியவர் 10லே இருக்கணும். 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11லே உட்கார்ந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அதாவது சேனாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். எல்லா சுப கிரகங்களும் லக்னத்திலிருந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பு, இன்னொரு விதி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் ஜாதகத்தில் நாம் இதை பார்க்குறோம். ஏன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். அவருடைய ஜாதகத்தில் இந்த விதி அழகாக பொருந்தி வந்தது. அவர் மிகப்பெரிய அளவில் அதாவது வியாபாரம் செய்து கொண்டு, அதாவது அரசு ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு அவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விதிகளுக்கு உட்பட்டு அவங்க ஜாதகம் இருக்குது. அதனால் அவங்க வர முடிஞ்சது. உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இறைவனை வேண்டுவோம். 5வது வேதமாக இருக்கக்கூடிய ஜோதிடம் சொல்லக்கூடியதை கேட்டு, ஜோதிட கிரகங்களை வைத்து, நாம் பிறக்கும்போது அமைந்த கிரகங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், வெற்றிகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.